So today's class session in the Soul Care Sunday, we'll be looking into the arthritis. So same like diabetes, we also have three parts in arthritis also. The first part will be looking into the leg, and next will be into the spine, and then into the heart. So we are divided into the three different sections so that it will be covered as much of asanas and as much of flexibility workouts for the body. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஆர்த்ரைட்டிஸ் அதுக்கான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பண்ணும்போது இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். பட் இங்க நிறைய பேர் வந்து இந்த விஷயம் எனக்கு ஆர்த்ரைட்டிஸே இல்லை, நான் ஏன் வரணும் அப்படின்னு வந்தவங்க கிடையாது. எல்லாமே வருமுன் காப்போம் அப்படிதான். ஸோ ஒரு எக்ஸசைசஸ், ஒரு ஆசனாவோ, ஒரு பயிற்சி பண்றதுக்கு வந்து நோய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு தடுப்பு முறையா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் எல்லாவோட ஜாயின்ஸ்லயும் வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ நமக்கு எந்தெந்த ஜாயிண்ட் இருக்கோ, கைவிரல் ஆகட்டும், கால் விரல், எலிண்ட்லயும் இந்த டிசீஸே வருது சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது. எங்க அப்பாக்கு இருந்தது, அம்மாக்கு இருந்தது, அதனால வந்தது அப்படிங்கறது காரணம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் போதே நமக்கு எல்லாமே இருக்குமே. But how do we handle that? That makes a more difference. What happened? Voice break. 1 minute. Now check please. Is it clear right now? Can anyone tell? Yes, yes, clear. Muthukala aunty, just let me. Yeah, is it clear? Okay, thank you. So I'm muting everyone. Thank you. So we are working on the individual joints. As I said, today's class will be into the part of the leg. Then our next part will be going for the spine, and then it will be for the hands. So working on the stress is very important. So the whole class has to be more relaxed. So please switch off the mic. நீங்க மைக் ஆன் பண்ணீங்கன்னா நான் பேசுறது வந்து பிரேக் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க கிளாஸ்க்குள்ள வரும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஸோ த ஸ்ட்ரெஸ் ஹேஸ் டு பி ஒர்க்ட். அதுதானே நம்மளோட கோல். அப்போ த கிளாஸ் ஹேஸ் டு பி இட் ஷுட் பி இன் அ ரிலாக்ஸ்ட் வே. இட் ஹேஸ் டு கோ வெரி ஸ்மூத் அண்ட் ஜென்டல். ஸோ டோன்ட் புஷ் ஆர் டோன்ட் புல் ஆர் டோன்ட் ட்ரை டு டூ மோர். நம்மளோட கம்ஃபர்டபுள் லெவல்ல இருந்து நிறைய புஷ் பண்ணி அதை டச் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இல்லாம நம்ம ரிலாக்ஸ்டா நம்மளோட கம்ஃபர்டபுள் லெவல்ல உட்கார்ந்து நம்ம பண்ணும்போது தட் கிவ்ஸ் மோர் ஸ்பேஸ் ஃபார் ஆக்சிஜன் அண்ட் தட் கிவ்ஸ் மோர் ரிலாக்ஸேஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பிரீதிங். We'll go with a few rounds of Nadi Shuddhi Pranayama. Nadi Shuddhi Pranayama is where you do alternative nostril breathing. You inhale through the left, you exhale to the right, again inhale to the right, you exhale to the left. So this is how your breathing pattern goes. So you start with the left, you end with the right. So let's start with Nadi Shuddhi. Both left hand in the chin mudra and last two fingers out and thumb finger out in the right hand. Now close the right nostril, keep the spine erect. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க வாலை ஒட்டி சாஞ்சு உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேரா இருக்கட்டும், தலை நேரா இருக்கட்டும். Inhale through the left nostril. Exhale to the right nostril. Inhale. Exhale. Inhale to the left nostril. Exhale to the right nostril. ரைட்ல இன்ஹேல் பண்ணுங்க, லெஃப்ட்ல எக்ஸேல் பண்ணுங்க. நம்ம சுவாசம் ரொம்ப நிதானமாகவும் மென்மையாகவும் ரொம்ப ஜென்டலா இருக்கணும். அவசரம் இல்லாம பொறுமையா எவ்வளவு நீளமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு நீளமா உங்க சுவாசத்தை வெளியே விடுங்க. Long deep inhale, long deep exhale.
Keep your eyes closed and only listen to the instruction. Don't come out. Take your time and slow down the breathing. Now, next time when you exhale to the right nostril in the practice and release the hands. I often see people who do Nadi Shuddhi or pranayama practices. They don't do much rounds. If நம்ம 9 rounds பண்ணுங்க, 10 rounds பண்ணுங்க, 50 counts பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, they easily come out and do 5 counts and they'll wait what is next, what asana we are going to do. See, the breathing practices, the pranayama is the connection between your body and the mind. நம்ம breath கவனிக்காம நம்மனால ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யவே முடியாது. ஸோ நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆகணும். மைண்ட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு தான் we are trying to do this pranayama and the practices. To get more focused, first we have to listen to the breathing part. Okay, that helps you to slow down your oxygen. So oxygen level நமக்கு ஸ்லோவா வால்யூம்னஸ் நிறைய வால்யூமை கொடுக்கும். When we focus and we do with awareness, what happens is we can increase the volume. நம்ம வால்யூம்னஸ் ஆக நிறைய ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்க முடியும். ஸோ ஆக்சிஜன் உள்ள நிறைய வர வர என்ன ஆகும் அப்படின்னா the thought process. ஸோ தாட் வந்து இட் கம்ஸ் ஸ்லோலி மல்டிப்ளை ஆகுற தாட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் மைண்ட்ல தோணும் நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நிதானமா ஒரு விஷயத்த கவனிக்கிறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிதானமா சுவாசத்தை உள்ள இழுத்து எடுக்கும் போது இந்த நிறைய ஆக்சிஜன் உள்ள போகும்போது மனசு ரொம்ப அமைதியை ஒரு நிலை ஆயிடுது. இந்த ஒரு நிலையா இருக்கும் போது நம்ம யோகா செய்யும் போதுதான் அங்க மனசும் உடம்பும் ஒற்றுமையா செய்ய முடியும் அந்த இடத்துல. சோ அததான் ஜாயினிங் இல்லையா, யோகா அப்படின்னா ஜாயினிங். அப்போ இந்த உடம்பு மனசு செயல் எல்லாமே 3 சேர்ந்து செய்யணும். சோ இந்த பிரீதிங் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டூல். இதுதான் நமக்கு கயிறு மாதிரி, இதை பிடிச்சுதான் நம்ம ரெண்டுத்தையும் சரி பண்ண முடியும். So we'll again focus on a little bit of deep breathing here. So இங்க டீப் பிரீதிங்னு சொல்றோம் ஆழமான சுவாசம். அதாவது வயிற்று பகுதியில இருந்து காத்த உள்ள இழுக்கணும், காத்த வெளியே விடணும். சோ நான் மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு வந்து பலூன் போல பெருசாகணும். நான் மூச்சை வெளியே விடும்போது பலூன் மாதிரி வயிறு சுருங்கணும். சோ நம்மளோட கையை எடுத்து நம்ம அப்டமன்ல வச்சுக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். So it will try to bring a lot more focus on your practices, what we are going to do next. Now sit straight, நிமிர்ந்து உட்காரலாம். Palm on the abdomen, eyes closed. Now inhale, the abdomen comes out. Exhale, the abdomen goes in. Inhale, abdomen comes out like a balloon. Exhale, the abdomen goes in. Inhale. Exhale. Inhale, maximum blow the abdomen. எவ்வளவு முடியுமோ வயிறு அவ்வளோ பெருசாக்கலாம். Exhale, மெதுவா வயிற்று சுருக்கி bring the abdomen inside. Inhale, expand the abdomen. Exhale, bring it down. One more time. Inhale, எவ்வளவு முடியுமோ expand the abdomen like a balloon. Exhale and slowly pull the abdomen inside. Now slowly release the hands. As I said, the whole practice will go with the breathing pattern. எங்கெல்லாம் body expand ஆகுதோ, wherever you open up, it is inhale. Wherever you shrink it down inside, it is exhale. So inhale, you open up. Exhale, you squeeze. Whenever there is a stretch, you inhale. Whenever there is a relaxation or we are squeezing something, it becomes exhale. So you have to follow the pattern of the breathing. With the breathing, we will be doing all the asanas and the workouts. So inhale, stretch, and exhale, relax. Let's sit down. கால் நீட்டி உட்கார்ந்துக்கலாம். Sit down. Extend the leg and sit.
கால் நீட்டி உட்கார்ந்துக்கலாம். Now, we start from the toes. We will start, as I said, we'll have the leg part. So we'll start from the toes. Those who can't sit down in the floor, you can sit in the bed or in the couch and you can do it. We'll take our right leg up first. Bend the right leg. Now take all the 5 fingers and put all the 5 fingers in between the toes. ஒவ்வொரு விரலுக்கு நடுவுலையும் put all your 5 fingers. Catch your toes with the 5 fingers. Now take the right hand, catch the ankle and keep it tight so that your ankle is not moving. நம்ம ankle பிடிச்சுக்க போறோம். ankle move ஆகக்கூடாது. கை விரல்களால கால் விரல்களுக்கு நடுவுல விட்டிருக்கேன். Now keeping the ankle tight, I'm going to only move my toes. 1 with the breathing. 2. I want a big circle. எனக்கு பெரிய சர்க்கிளா வேணும். So as I inhale, I push my toes back. When I exhale, I pull my toes here. So inhale, exhale. With the breathing, make a circle. 1, 2, sit straight. 3, 4, 5. Only the toe should move. The ankle, இப்படி full rotate ஆகக்கூடாது. Only the upper part of the toe should move. 9, 10. Now reverse. Feel the circling movements in every joint of the toes. 2. Only the toe should move. 3. Reverse. 4. Reverse rotation. 5. 6. With the breathing, listen to the sound of the breathing. 7. 8. 9. And 10. Now, release the hands. Leg up there. Keep the right leg up. Now, take your left palm and let's stretch the left toes. Pull the toes. Hold it. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now, push the toes. Flex the toes. 1, nalla bend pani, maximum. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now release. Now we'll go with one by one the toes. Now the big toe. Now start rotating the big toe. 1, 2, konja speed up. 3, 4, 5, 6. Only the big toe. 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Second toe. Faster. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Third toe. 1, 2, 3. Only that toe should move. நீங்க இங்க டைட்டா இப்படி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கால் ஃபுல்லா ஆடாது. 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Fourth toe. Faster. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Last toe. 1, 2, 2, 3. கெட்டியா பிடிச்சு செய்யுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Release. Move the legs. Now let's finish the right leg, then we'll go with the left leg.
So now I'm going to hold here. Ankle ku konjam mela. Hold the leg above the ankle, not on the ankle. Ankle ku mela. Now with the big toe, உங்களோட கால் கட்ட விரலால you are going to make a big circle. Remember that you are going to draw a big circle with the toe. So I'm going to draw a big circle with the toe. One, as much as I can, big circle. Inhale, the leg goes up. Exhale, the leg comes down. 2, 3, 4, slow. 5, don't do it fast. 6, the ankle should move all the direction, 360 degree. 7, 8, big circle. 9 and 10. Abdi reverse. 11, big circle. Think that you are drawing a big circle on the toe. 12, 13, 14, 15 with the breathing. 16, Nimindu Karla. 17, 18, 19, and 20. Relax. Now, suppose any towel or something is there on the ground, what we do? We pick it up like this, right? Kaal varalala, we pick and we throw, right? Like that we are going to do. So suppose there is something, a towel or something. I pick the towel with my leg and I throw it like that. So we are going to imagine that there is something on the ground and we're going to use that now. Bend the right leg. You can keep the hand behind to support. கையை பின்னாடி வச்சுக்கலாம். You can take a support. Now, remember that you're going to take something out and you're going to put it out. So 1, 2, 3, pick something on the toes. 4, squeeze and down. 5, 6, 7, 8, 9, 10, 11, pick and drop. 12, 13, 14, 5 more. 15, 16, 17, 18, 19, 20. Now, let's try to hold the pose, okay? Squeeze and hold. 1, 2, tightly. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Release. Kalanitikla. Relax. Move the legs side to side. And relax. So we'll go with the left leg now. We'll start with the left leg. Now take the left leg up above the right leg. The same thing we'll be repeating on the left leg. Now take all the 5 fingers and put it in between the toes. Put it in between the toes. Now we're going to make a circle. 1 minute. We're going to make a circle. Catch the left hand here, just below the toes, here, this part, and put it in between the toes. And now we're going to make a circle. So 1, 2, with the breathing, 3 big circle, 4, 5, 6, 7, 8, big circle, 9, 10, up the reverse, 11, 12, hold this part tightly so that the ankle is not moving, 8, 9, 10, then release. Now we're going to stretch the toes. Now take all the fingers and keep all the toes together and stretch the toes here. 1,
2 together எல்லா கை விரலையும் சேர்த்து toes stretch பண்றோம் 3 4 5 6 7 8 9 10 now flex the toe நல்லா நல்லா bend பண்ணலாம் toe கையை வச்சு bend the toe 1 2 3 4 5 6 7 8 9 10 release the leg. Now we are going for the ankle, so hold the ankle here. Ankle inga vechikalam, kai inga vechikalam. Toe left big toe we are going to make a big circle. Switch off your mic. Please switch off your mic. So if you keep switching your mic, it will be difficult for me to work with the class. Now I'm going to make a big circle with my left big toe. 1, draw a big circle. 2, 3, 4, 5, 6 big circle, 7, 8, 9, 10, 11, reverse. Big circle, remember to use all the joints. 12, 13, 14, 15, there is no rush in doing it. 16, 17, big circle, 18, 19, and 20. Relax. We'll go with every single toe. First catch the big toe. You can hold it here. Inga pidichikalam. So that the ankle will not move. If you hold it here, the ankle will not move when you're doing. Let's do it faster. The big toe. 1, 2, make a circle. 3, 4, rotate it fastly. 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. The second toe. 1, 2, 3. Big circle. Faster. 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Third toe. 1, 2, 3, 4, 5. Now speed as 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Fourth. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Catch the last one. Faster. 1, 2, 3, 4, 5. Big circle. 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Now release the hands. Release the leg. As I said, the left leg. நம்ம ஒரு cloth எடுத்து இப்படி போடுறோம்னு சொன்னா இல்லையா? So அந்த variation. கை ரெண்டு பின்னாடி வச்சுக்கலாம். Take the hands behind. Left knee bend. So remember, you are taking something from the ground and you are putting on the other side. Okay? Now let's start. 1, 2, 3, 4, pluck and throw. 5, squeeze nicely. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, nalla tight, 15, squeeze it nicely. 16, squeeze the toes. 17, 3 more. 18,
19, 20. Now we're going to hold the same pose. And I lift funny, tight toes squeeze funny. Let's hold it here. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly release the leg and relax. Move the leg side to side and relax. Both the legs together and a distance between the leg shoulder width apart. The shoulder distance should be maintained between the feet. Okay. Now I'm going to bring my left toe towards the ground. 1, up. Right toe towards the ground, touch and bring it up. Left, touch, left, touch, up. Right, touch, up. Touch agatiyum parvala. 1, 2, 3, 4. When one leg goes down, other leg should be pointing up, not like this. Okay? ஒரு கால் மேல இருக்குன்னா ஒரு கால் கீழே போகணும். 5, 6. Put the hands behind. 7, 8. Reach for the toe. Reach for the ground. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Let's hold. Hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Change other side. 1, 2, நிமிந்து உட்காருங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Now let's wide a little bit. கொஞ்சம் wide பண்ணிக்கலாம். Let's bring both the legs together. Hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release the leg. Relax. Now bring the legs together. ரெண்டு கால் சேர்த்து வைங்க. No gap between the feet, no gap between the toes, or no gap between the ankles. எல்லாம் ஒட்டி இருக்கணும். ரெண்டு கால் விரல்கள் எல்லாம் ஒட்டி இருக்கணும். Okay. So now I'm going to stretch both the toes together out. Stretch. இந்த கால் விரலால ஏதோ ஒரு பொருளை டச் பண்றோம். So touch பண்ணா நம்ம எப்படி அப்படி எட்டி பிடிப்போம். அந்த மாதிரி to stretch the leg and try to touch the toes towards the wall. ஒரு பொருளை touch பண்ணா. How we touch a thing to the toe. So we hold it here. Both the legs together. Stretch and look at the toes. 1, 2, 3, 4, 5, 6, 7. Hold it. 8, 9, 10, 9, 8. Stretch nicely. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Slowly release and relax. Feel the blood rush to the legs. அப்படியே கால்ல விறுவிறுன்னு ரத்த ஓட்டம் வரதை நம்ம கவனிக்கலாம். Now keep the legs together. Again, now we're going to flex the toe. So toe should be flexed. Some people they can catch the toes. They can do that. Some people they can't catch the toes. Suppose if you have a towel next to you or a rope next to you, you can hold it here and stay there. இருந்தா பிடிக்கலாம். இல்ல கையே எட்டுது அப்படின்னா கை வச்சு கால் விரல பிடிக்கலாம். Sit straight. Don't bend forward. Keep your back straight. Sit straight. Those who can catch the toe, they will catch the toe. Those who can't catch the toe, it's fine. Just keep the leg together. ரெண்டு கால் சேர்த்து வச்சுட்டு do that. 1, 2, flex the toe nicely. 3, 4, the toe should face your knees. 5, 6, 7, 8, 9, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Slowly release and relax.
Now, just keep the leg shoulder width apart, both the legs shoulder width apart. Now, we're going hands behind, both the toes towards the ground. 1, 2, 3. Both the toes to go on the same side. 3, 4, 5, 6, 7. Touch the ground. 8, 9, 10. Distance between the feet. 11, 12. Don't keep it near. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Let's hold on to one side. 1, 2. Let both the toes touch the ground. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Other side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Relax. Relax. Just move the legs side to side. Okay. Now we'll go with the next important joint. We have seen much for the ankles. We'll do a little bit more when we stand up. Let's finish all the asanas and the joint relaxation here in sitting posture. Then we'll go up and stand. Then we'll do the rest. Now the ankle and the toes part is done. The next important joint is your knee. The knee has a main issues in your arthritis problem. So people always say you have a knee pain, you can't walk, you cannot stand for a long time. It is especially the joint, it hits the target of knee first. So we call it as a synovial fluid ன்னு சொல்லுவோம். ஒரு ஜெல்லி மாதிரி நம்ம லெக் மூவ்மெண்ட்டை வந்து அதை ஸ்மூத்தா கொடுக்கறதுக்கு there is a fluid between your joints. So இந்த fluidல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்தாலோ இல்லைன்னா இந்த fluidல ஏதாவது ஒரு fluid கம்மி ஆனாலோ இல்ல டைட் ஆனாலோ நமக்கு வந்து அந்த knee pain வரும். So இந்த fluid வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா பாடி தானா ரீப்ளேஸ் பண்ணும். எப்போ அப்படின்னா when we do exercises, when we do yoga, this will be replaced. So when we do an working out for the knees, knee மட்டும் டார்கெட் பண்ணாம டைரக்டா அது bone இல்லையா, we cannot do anything with the bone. So we have to target with the muscles around the knees. So கால்கள் மேல கீழே பின்னாடி, so around the knees we have to target, so that strengthens the knees. So we cannot directly hit the bone, we have to work around the muscles around the knees. So we'll start going for the knee section now. So now keep both the knees to both the feet together. ரெண்டு கால் சேர்த்து வெச்சுக்கலாம். First take your palm, உள்ளங்கை எடுத்து knee மேல வெச்சுக்கோங்க, முழங்கால் மேல வெச்சிட்டு I'm going to make a circle first. Let's massage and relax the knee before going for the stretches. Take the palm, உள்ளங்கை எடுத்து ரெண்டு knee மேல வெச்சுக்கலாம், feet together. Now let's make a circle. 1, 2, massage the knees. 3, 4, 5, 6, make a circle. 7, 8, 9, 10. அப்படியே reverse. 11, reverse rotation. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. Release. So this massaging for the knees are very important. So we can repeatedly do more massages. நம்ம ஒரு ஹாட் பேக் வச்சு ஒரு கோல்ட் பேக் வச்சு ரிப்பீட்டடா செய்யும் போது இட் ரிலாக்ஸஸ் மச், so that we can move into the poses. Now take your right leg, hands எடுத்து இப்படி கோத்துக்கணும், ரைட் லெக்குக்கு கீழே கோத்துக்க போறோம். So I'm going to take my hands, interlace the fingers just below the right knee, just below the right knee. Now let the leg loosely hang. இப்போ leg lighta loose, it should move right and left. Loose. 1, 2, 3, right and left. 4, loose. Don't keep it tight, loosely. 5, 6. You can hold your thighs. If you feel difficult, then you can put your hand behind. 7, 8,
9, 10, 11, loose, 12, 13, just like hanging, 15, 16, right and left, 17, 18, 19, 20. Now release, relax. Same way, left leg. So we're going to hold the thigh, lift the leg, and loose up. 1, 2, 3, just like hanging. 4, 5, 6, 7, 8, 9, and 10. Release. Relax. Move the legs. Now we're going to lift the leg up. So hold the leg up. Hold it here. Now lift the right leg. Stretch it up. 1, 2. Inhale, leg goes up. Exhale, leg comes down. Suppose if you feel difficult, you can hold one hand in the back and one hand on the leg. 4, 5, just like kicking. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Kala straight வைங்க. 1, 2, hold the pose. 3, 4, 5. Height is not important. 6, 7, 8, 9, 10. Slowly bring the right leg down. Let's go with the left leg. Interlace the fingers. Hold the left leg. Now kick the left leg up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly release the left leg and relax. Now hold the right leg, bend பண்ணிக்கலாம். இப்போ இந்த right knee மட்டும் rotate பண்ணும். Okay, so not rotate the lower part of the leg, only the right knee should get rotated. Draw a big circle on the right leg. 1, 2, இங்க பிடிச்சுக்கணும். So don't do this. Okay, only hold it here. 1, 2, big circle. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Other side. Left leg பண்ணலாமா? 1, big circle. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. அப்படியே reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. Relax. Release the leg and relax. Now we'll stand up and we'll do a little bit more for knees. Then we'll go with the ankle. Now raise up. Stand up. நின்னுக்கலாம். We'll finish the knee part, then we'll come down. So, ரெண்டு காலை சேர்த்து வச்சுக்கலாம். Bend the knees and keep your palms on the knees.
Bend the knees. Konjama slightly bend the knees. Keep your palms on the knees. Now I'm going to make a circle. Then the kaal konja gap ittikla. Now big circle 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. Release. Relax. Relax. Now, you can hold the wall. Wall or kai vechukuna vechukla. If not, you can stand and do. நம்ம ஒரு பொருளை கிக் பண்ணா எப்படி கிக் பண்ணுவோம் அந்த மாதிரி we kick the leg 1 2 right leg alone kick the right leg 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 change other side left leg 1 2 3 4 5 6 7 8 9 10 kick it 11 12 13 14 15 16 17 18 19 20 release relax now check the feet shoulder width apart now hands closer to the body now inhale பண்ணும்போது you have to take the heel up and bring the heel down with the hand movement please switch off your mic now let's go with breathing movement inhale hand goes up heel comes up stretch your arms above the head exhale down heel down hand down inhale exhale inhale hand comes up exhale down inhale exhale one more time inhale exhale now we're going to hold inhale lift the heel up நேரா பாருங்க காலை தூக்கி பிடிக்கலாம் காது ஒட்டிக்கல் hands closer to the ear maintain 1 2 3 4 5 6 7 8 9 10 slowly bring the hands down leg down and relax now stand straight நேரா நிக்கலாம் கண் பார்வை நேரா இருக்கணும் இப்போ அப்படியே மெதுவா என்னோட வெயிட் ஃபுல்லா டோஸ்ல கொடுக்குறேன் நான் ஸ்டாண்டிங்ல தான் நிக்கிறேன் ஆனா அதே சமயம் ஐ எம் ஸ்லாண்டிங் மை பாடி அண்ட் ஷிஃப்டிங் மை வெயிட் டுவர்ட்ஸ் த டோஸ் என் வெயிட் ஃபுல்லா டோஸ்ல இருக்கணும் shift the weight completely towards the toes hands closer to the body கை ரெண்டு உடம்போட ஒட்டி வெச்சுக்கோங்க now weight on the toes 1 2 3 weight on the toes 4 5 கால் விரலுக்கு நம்ம மொத்த weight இருக்கணும் 6 7 8 9 10 நம்ம சென்டர் இப்போ காலோட ஹீலுக்கு மொத்த வெயிட் போகணும் சோ பேக்ல லைட்டா பெண்ட் பண்றோம் வெயிட் ஃபுல்லா குதிகாலுக்கு வரணும் வெயிட் ஆன் தி ஹீல்ஸ் 1 2 3 4 வெயிட் ஆன் தி ஹீல்ஸ் 5 6 டோ ஃப்ரீயா இருக்கணும் 7 8 9 10
இப்போ பாடியோட வெயிட்ட நான் அப்படியே ரைட் சைடு பண்றேன். மொத்த weight right side. Don't bend the knee or don't do anything. Just shift the weight towards the right side. Right feet. Right ஓட feetக்கு side part இருக்கும் இல்லையா? அதுக்கு weight அனுப்புங்க. 1, 2, 3, 4, 5. Full weight on the right side. 6, 7, 8, 9, 10. Center. Now full weight on the left side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly to the center. Now stand straight. Stand straight. Now bring the awareness to the abdomen. நம்ம abdomen லைட்டா இப்படி pull up பண்றோம். மேல abdomen சுருக்கி மேல இழுக்கிறோம். அதே சமயம் தோள்பட்டைய ஒரு ரோல் பண்ணி பின்னாடி ஓபன் பண்றோம். நிமிர்ந்து தலைய நேரா பாக்குறோம். ரெண்டு கை உடம்ப ஒட்டி இருக்கு. Tadasana. Stand straight. Check the toes touching the ground. Toes, heel, the feet completely on the ground. Weight is centered. Roll the shoulders, open up the chest, head straight. Pull the abdomen inside. Pull the abdomen, but do the normal breathing. 1, 2, 3. No movements, no adjustments. 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly release the hands. Relax. Feet apart. Take a nice breath. Relax. So Tadasana looks very simple in a standing pose. That is very difficult to balance your body weight. So when we say that the 3 points here, 1, 2, and 3, Kudigal center point, this feet and this feet. In the 3 points, it should be placed on the ground. If these 3 points are not equally given weight, then there is a shift in the either back or in the front. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா லோவர் பின்னாடி ஷிஃப்ட் கொடுக்க கொடுக்க அப்டமன் வெளியே வரும். So you see people with a lot of tummy, big tummy. That is because they shift their weight entirely on the lower back. You see people with some people they go with a hunchback where they have the shoulders. They give their weight on the lower back. So when you're not doing your weight shifting properly in your leg, you will either push like this or you will go with this. So that will by a prolonged journey that will have an effect in your spinal cord. So weight shifting in the leg should be properly balanced. So we finish the knees part, we finish the ankle part, we finish the toe part. So we'll just go ahead with the inner thighs so that in next class we'll look into the spine part because that's quite a big area to cover a lot of. So today we'll just look into the inner thigh part, this thigh part. Okay, you have a wall, you can use a wall. If not, it's comfortable for you, you can hold it. Right leg up, open, up, down. If you have a chair or something, you can hold on to that. பக்கத்துல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா நம்ம பிடிச்சுக்க ஈஸியா இருக்கும் நம்ம நிக்கிறதுக்கு. So you can either put one hand on the wall and do it, or you can hold on to something. Right leg up, open, close, down. Up, open, close, down. Inhale, open, exhale, down. Inhale, open, exhale, down. So பின்னாடி சாயக்கூடாது, முன்னாடி சாயக்கூடாது, இப்படி சாயக்கூடாது. Keep the body straight. Up, open, close, down. Inhale, open, exhale, close. Inhale, open, exhale, close. Two more. Inhale, open, exhale, close. Last one, we'll hold it. Inhale, open, hold. 1, இப்படி பிடிச்சுக்கலாம் கைய வேணாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 9, hold, 8, 7, 6, 5,
4, 3, 2, 1. Close and down. Breathe in, breathe out. Let's go with the other side. Left leg. Ready? Up, open, close, down. Up, open, close, down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 3 more. 12, 13, 14, 15. Let's hold the pose. Up, open, hold. பிடிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Close, release, and relax. So this joint is very important. ஏன் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் நம்ம எந்த அளவுக்கு ஓபன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம லோவர் பேக்கோட பெயினை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். Now let's go ahead with rotation. இப்போ லெஃப்ட் லெக்ல பண்ணலாம். லெஃப்ட் லெக்ல நீயை வச்சு ரொட்டேஷன் பண்ண போறோம். அப்போ முழங்கால வச்சு பெரிய சர்க்கிள் இப்படி வச்சு ஒரு பொருளை தாண்டி போகணும்னா இப்படி பண்ணுவோம். ஏதாவது ஒரு பொருள் கீழே இருக்குன்னா இப்படி தாண்டி போவோம் இல்லையா, காலை தூக்கி அந்த மாதிரி. ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, big circle, 7, 8, 9, 10. அப்படியே ரிவர்ஸ், சேம் லெக். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Beautiful. Other side. Right leg. 1, 2, 3, big circle. 4, நல்லா மேல தூக்கலாம். 5, 6, 7, 8, 9, and 10. அப்படியே reverse. Same leg. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. Relax. Breathe in, breathe out, relax. Ready? 2 more variations. Ready? Right leg பண்ணலாம். 1, 2, 3, 4, kick out. 5, 6, 7, 8, 9, 10. Let's hold. 1, 2, 3, 4, 5. Knee straight இருக்கணும். 6, 7, 8, 9, 10. Other side. Left leg பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Let's hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Relax. Breathe in, breathe out. Yes. Now, last variation. Then we'll go with the toe stretches. We'll sit down there. Check the leg. ரெண்டு காலுக்கு நடுவுல கேப் பார்த்துக்கோங்க. இப்போ மெதுவா ஒரு சேர்ல உட்கார்ந்தா நம்ம எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி slowly we'll go down
Then we come up. So we keep the back straight. So slowly we'll go down. Then we come up. 1, 2. Don't bend like this. Keep your back straight. 2, 3. Look straight. 4, 5, 6, 7, 8, 9, 10. Let's hold the pose. Look straight. 1, 2. முதுகு நேரா இருக்கட்டும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Slowly straighten the legs and relax. The last one we'll go over the stretch. நம்ம காலை எடுத்து டோவை கீழே வச்சு அழுத்துங்க. பாதம் வந்து இப்படி இருக்கு. I'm going to press my toe on the ground. Hold it here. 1, 2, 3, 4, 5. நல்லா. 6, 7, 8, 9, 10. Left leg. Toe கீழே வச்சு press பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ கால் இப்படி சைட்ல வைப்போம் இல்லையா? இப்படி வச்சிருக்கேன். So I'm going to keep it on the side. 1, 2. இப்படி வச்சிருக்கேன் காலை. Okay. 1, 2, 3, 4. upper part of the feet வந்து groundல நல்லா press பண்ணுங்க. 6, 7, 8, 9, 10. left leg பண்ணலாமா? Same way. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Now sit down. கால் நீட்டி உட்கார்ந்துக்கலாம். Eyes closed. கால் நீட்டி உட்கார்ந்துக்கோங்க கீழே. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாலை ஒட்டி உட்கார்ந்துக்கலாம். If you want to sit down comfortably, கால் நீட்டி வாலை ஒட்டி உட்காரணும்னா sit down on your comfortable level. Close your eyes. Palms on the knees. கைகளை கால் முழங்கால் மேல வச்சுக்கலாம். Close your eyes. Keep your spine erect. You can sit down or you can sit in the chair or you can sit closer to the wall. I want you to sit comfortably, keeping your spine erect. Whatever the position, you can sit comfortably and keep your spine erect. நான் instructions தான் கொடுக்க போறேன். நான் ஒன்னும் செய்ய போறது கிடையாது. We're going to relax it. So eyes closed. Palms on the knees. கால் நீட்டி வச்சுக்கலாம். முதுகு நேரா இருக்கட்டும். கண்களை மூடிக்கலாம். Eyes closed. Take a nice deep long breathing. நிதானமான சுவாசம் கொடுங்க. Slow inhale, slow exhale. Slowly inhale, slowly exhale. நம்ம ஒவ்வொரு உறுப்பா சொல்ல சொல்ல அந்த பாடி பார்ட்ட மனசளவுல தளர்த்தி மூச்சு காத்து அங்க எடுத்து போய் அத மெதுவா வருடி கொடுத்து தளர்த்திக்கலாம். We are going to relax the leg part by part, following the instructions, sending the breath to each and every part and relaxing it mentally. Keeping the eyes closed. Now bring the awareness to the toes, the gap between the toes, back of the toes. Relax. Awareness on the sole of the feet. Feel the chillness. Feel the air passing through the feet. அப்படியே மென்மையா காத்து நம்மள வருடி கொடுக்கிற மாதிரி கால் பாதங்களை
நம்ம சுவாசத்தால அதை தளர்த்திக்கலாம். Relax. From the sole of the feet, we are moving to the upper part of the feet. Feel the muscles from the toes to the ankles, the complete upper part of the feet. Take a long breath here and slowly as you exhale, feel the feet is getting more air. Relax. From the upper part of the feet, we are moving to the heel. நம்மளோட குதிகாலுக்கு வரலாம். நாள் முழுக்க நம்மள தாங்கி நிக்கிறது, நம்மளோட வெயிட் எல்லாத்தையும் பேர் பண்ணிக்குது. அதை நம்ம சுவாசத்தால வருடி கொடுத்து அதை கம்ப்ளீட்டா தளர்த்திக்கலாம். Send a long exhale to the heel. Relax. From the heel, we are moving to the ankle. The whole circle of ankle. Relax. Coming from the ankle to the calf muscle, நம்மளோட பிண்டங்காலுக்கு வரலாம். பிண்டங்கால் தசைகளுக்கு நம்மளோட கவனத்தை செலுத்தி மெதுவா நம்ம மூச்சு வெளியே விட விட தசைகள் அப்படியே தளர்வாகிறத கவனிக்கலாம். As the muscles on the calf relaxes, take a long exhale here. Relax. From the calf muscle, we'll move to the knee, back of the knee, sides of the knee, front of the knee. நம்மளோட உடம்போட மொத்த வெயிட்டையும் தாங்கி பிடிச்சு நாள் ஃபுல்லா நம்மளோட ஓட்டத்தை பாதுகாக்கிற அந்த முழங்காலுக்கு ஒரு நன்றியை சொல்லி மெதுவா நம்ம சுவாசத்தால் அதை வருடி அதை தளர்த்திக்கலாம். The whole day the body weight is bad on the knees. Let's send our gratitude and relax the knee completely with the breathing. Relax. From the knee, let's move to the thighs. The inner thighs, the back of the thighs, sides of the thighs. Relaxing it, the muscle completely with the exhale. ஒரு ஆழமான ஒரு மூச்சை வெளியே தள்ளி அந்த மூச்சு வெளியே போக போக அப்படியே தசைகள் மொத்தமும் தளர்த்துறதா மனசுல நினைச்சு ஒரு ஆழமான சுவாசத்தை வெளியே விடுங்க பார்க்கலாம். Exhale slowly out. Relax. மெதுவா தொடை பகுதியில இருந்து நம்மளோட இன்னர் தைஸ், ரெண்டு காலோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுல கவனத்தை வச்சு சுவாசத்தை நல்லா உள்ள அழுத்தி மெதுவா வெளியே விட விட அப்படியே அந்த பகுதி ஸ்லோவா ரிலாக்ஸ் ஆகிறத நம்மளால உணர முடியும். மெதுவா கவனத்தை ரெண்டு கால்களுக்கும் கொண்டு வரலாம். ரெண்டு கால்களும் நல்லா தளர்ந்த நிலையில இருக்கு. Watch from the toe to the joint of the leg. Both the legs are completely relaxed. No tightness, no stiffness in any part of the leg.
The legs become lighter and lighter with your conscious breathing. Feel the legs. Send your breathing and relax the leg completely. Relax. Both the legs are completely relaxed. The leg has become lighter with all your positive energy. Make a sankalpa. மனசுல உறுதியா ஒரு பிரார்த்தனையை செஞ்சுக்கலாம். யோக பயிற்சி மூலியமா நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். தொடர்ந்து பயிற்சி செய்யணும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாவும் மனசு ஆரோக்கியமா இருந்து நம்ம ஆயுள் நீட்டி நிறைய உடம்புக்கு நல்லதை செஞ்சு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சுக்கலாம். மேக் அ சங்கல்ப that you will have a practice of yoga to keep your body and mind healthy. When your body and mind is healthy, you can spread more positive vibes to people around you. So practice brings a lot of mental strength and physical strength. Your sankalpa, repeat it again 3 times in the mind. நம்ம பிரார்த்தனைய ஒரு 3 தடவை மறுபடியும் மனசளவுல சொல்லிக்கலாம். Now bring the hands to the prayer position. உங்களோட பிரார்த்தனை, உங்கள் சங்கல்பா நல்லபடியா நிறைவேறணும். Let the grace of God be there to guide you, lead you in all your activities and bring a lot of positive vibes for you and around you. Let the day be wonderful and beautiful. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். உங்க பிரார்த்தனை நிறைவேறணும். அந்த கடவுள் உங்களோட இருந்து உங்களோட வாழ்க்கையை வழி நடத்தி செஞ்சு உங்களோட உடம்பையும் ஆரோக்கியமும் உறுதுணையா இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். Let's bring the hands to prayer position. Inhale deeply. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः श्री गुरवे नमः. Go down. Pranams to Guru. Rub your palms. When you feel the heat, keep your palms on the eyes. Look at your palms with a smiling face. Say Hari Om. Hari Om. Thanks for the wonderful class, everyone.